வணக்கம், நான் விஜய் சேதுபதி. இன்றைக்கி என்னோட படம் சூதுகம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். படத்தோட டேரக்டர் வந்து நலன்குமார் சாமி. இவர் கூட நான் ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நலனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கதையை வந்து ஆக்சுவலாக நலன் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியனுக்காக தான் கொடுத்தார். இல்லை, இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்தது, பட் கொஞ்சம் மெச்சூர்டானது. நீங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னேன், அவர் வேணான்னு சொல்ல முதல்ல சொன்னார். இந்த கேரியோட ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொல்லியிருந்தார். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மற்ற எதுவும் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ தைரியமாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. யார்ப்பா அது? நான் என்ன பண்ணேன்? கண்டிப்பாக பேசினா ஏடி தான் பேசினாங்க. அவளை திட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பழி வாங்குறாங்க. யார் தப்பாக இருக்காதீங்க. முதல்ல இந்த கதையோட ஸ்கிரிப்ட் வந்து நலன் வந்து எனக்கு ஒப்பீனியனுக்காக தான் கொடுத்தாரு. படித்து பார்த்தேன். அந்த தாஸ் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸைட் பண்ணிகிட்டே இருந்தது அந்த கேரக்டர். ஸோ நலன்கிட்ட சொன்னேன், தலைவா நானே பண்ணுறேன், எனக்கே கொடுத்துருங்கன்னு. தரமாட்டேன்ட்டார். அப்புறம் கார்த்திகிட்ட சொன்னேன். கார்த்தி ஒரு நாள் சிவிகுமார் சார்கிட்ட சொன்னார். அப்புறம் காக்கா மூட்டை பண்ணுற மணிகண்டன் சொன்னேன். ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன் தான் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் மனசில் ஒரு மாதிரி இருந்தது. சரி, டேரக்டருக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். நலன் ஒரு வேளை நானே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன்னா சொல்லுங்கள் தலைவா, நான் ஏதாவது அப்படி இப்படி பண்ணிட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு. இல்லை ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகேன்னு சொல்லி எனக்கு பிடிச்சப்போ தான் ஓகே சொன்னேன், சும்மா சொல்ல அப்படின்னாரு. ஸோ ஃபைன். அப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் நலன்ட்ட கேட்டேன், உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, நான் பண்ணது ஓகே தான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டேன். ஸோ இஸ் ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு நலன். நல்லோட ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓபி அடிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட், அந்த கண்டென்ட், சீன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அப்படி இப்படி எங்கேயாவது கொஞ்சம் இறங்கினா கூட அந்த சீனோட கண்டென்ட் வந்து கொண்டு போயிடும். ஆர்டிஸ்ட் மேலே அவ்வளோ விஷயம் நான் நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி. அண்ட் கண்டிப்பாக இப்போ இந்த படத்தில் தினேஷோட ஒர்க்கு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் நாள் நான் வரும்போது வந்து, ஆனால் ஏடிஸ் நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தோட இங்கே அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க, அதுதான் நிஜம். ஸோ தினேஷோட ஒர்க் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 days வந்து என்னோடய வீட்டு போர்ஷன் எடுத்தாங்க. அந்த மார்னிங் எஃபெக்ட் கொடுத்தாங்க. அன்றைக்கி த்ரூ த டே வந்து எனக்கு முடிக்குமோ அந்த லைட்டிங் ஃபீல் வந்து அப்படியே எனக்கு மார்னிங் ஃபீல். நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஷூட் முடிச்சுன்னு சொன்னேன், தினேஷ் எனக்கு என்னமோ தெரில, ஹோல் டே இருந்திருக்கேன், என்னமோ காலையில் எந்திரிச்சிருந்த மாதிரி ஒரு 7-7:30 மணியோட ஃபீல் அப்படியே இருந்தது. தினேஷ் சூப்பராக இருந்த அவரோட லைட்டிங் சென்ஸ் சரி, ஃப்ரேமிங் சென்ஸ் சரி, ஹீஸ் வெரி ஃபாஸ்ட். அவர் ஒர்க் பண்ணுறது சரி. அவர் ரெடி அளவுக்கு ஆர்டிஸ்ட் நான் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ என்டையராக சூப்பரான ஒர்க். அப்புறம் சந்தோஷ் சொல்லும், என்ன எவ்வளோ சீரியஸான மூடனாலும் சரி, சந்தோஷ் அப்படியே செம்ம ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தை பற்றி கேட்டால் இந்த படத்துக்கு என்ன வேணால் பண்ணலாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாப்புல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷோட ஒர்க்கு அண்ட் சாங்ஸ், அந்த காசு பணம் துட்டு மணி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கர்ணாவோட பெரிய ஃபேன் நான். கர்ணா அது என்ன மூஞ்சின்னு தெரில, அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலுமே நல்லாயிருக்கும். எதுவுமே பண்ண தெரில, அவர் சும்மா ஒரு க்ளோஸ்அப் வச்சுட்டு நம்ம ஏதாவது டயலாக் ஓவர்லாப் பண்ணாலும் அந்த மூஞ்சில் செட் ஆகிடும். அப்படி ஒரு ஃபேஸு கர்ணாக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய போட்டினா என் நண்பன் சிம்மா தான். நான் என்ன பண்ணாலுமே போட்டி போடுவான், எது கேட்டாலும் சரி. நான் என் அசிஸ்டண்ட்டை டீ கேட்டாலும் எனக்கு ஒரு டீ, நான் க்ரீன் டீனா எனக்கு ஒரு க்ரீன் டீ. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோனா நம்ம பாபி இருக்கான், சிம்மா இருக்கான். என்ன பண்ணாலும் சரி, காமெடியவே மாஸாக பண்ணுறதுனா அது பாபியால் மட்டும்தான் முடியும். மாஸாக பண்ணுவான், நமக்கு தான் காமெடியாக இருக்கும். பட் கண்டிப்பாக பாபி மாமா நீ அடுத்த படத்தில் ஹீரோ ஆட்டோட அது என்னோடய வாழ்த்துக்கிறேன். சூப்பராக தனியாக வருவாப்பில். அந்த இந்த படத்தில் முக்கியமான 2 ஹீரோஸ் இருக்காங்க. இன்னொன்று வந்து அசோக், வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹீ இஸ் வெரி பிரில்லியன்ட் ஆக்டர். ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது பையன், லைலா காலேஜ் படித்த பையன், சூப்பராக பண்ணியிருக்கான். எல்லாமே ரீக் சூப்பராக பண்ணியிருக்கான். அந்த இன்னொருத்த வந்து ரமேஷ். ஸோ அவன் சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க, தம்பி மாதிரி தான். ஸோ ரமேஷ் பார்க்க அவன் மேனர்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் மட்டும் ஹீரோ இல்லை, இங்கே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த டீமே ஒரு எஃபர்ட்டே வந்து சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சிவிகுமார் சார். இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு கம்மியாக வந்து கண்டுக்காமல் இருந்தாப்புல. தேங்க்ஸ் சார் அண்ட் ஸோ மச். அந்த படம் நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக அந்த சூதுகவும் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எப்படி என் மனசை கவிச்சோ அதே மாதிரி பார்க்க போகிற ஆடியன்ஸ் எல்லாரையும் கண்டிப்பாக அந்த சூதுகவும் கவும். அண்ட் இங்கே வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஸோ மச்.